தாகாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றோமே. திருக்குறானில் ஒரு முஸ்லிமின் மீது அவன் விதித்திருக்கின்ற கடமைகளை, ஏராளமான கடமைகளை பிரபலமாக நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற பிரகாரம் 2 பிரிவுகளுக்குள்ளே எல்லாம் குறிப்பிடுகிறான். முதல் பிரிவு அல்லாஹ்வுக்கு சென்று செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தவை. இரண்டாவது அல்லாஹ் அல்லாத உலக படைப்பினங்களில் மற்றவர்களுக்கான செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு அடுத்து உலகத்தில் நாம் கடமைப்பட்டிருக்கின்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தாய் தந்தை, மனைவி, மக்கள், சகோதர சகோதரிகள், தாய் வழி தந்தை வழி உறவினர்கள், இரத்த பந்தம், இன்னும் அது அல்லாத திருமண வழி பந்தம். இதை அடுத்து அண்டை வீட்டார், அண்டை தொழில் செய்வோர், அண்டை வீட்டில் இருப்போர், கூட பயணிக்கிற பிரயாணி, சகோதர சமயத்தை சார்ந்தவர், வழிபோக்கர், தெருவிலே போவோர் வருவோர், இன்னமும் உலக மக்கள். எல்லோருக்கும் நமக்கும் இடையே உறவு முறைகளை குறித்து குர்ஆன் தெளிவாக பேசுகிறார். இந்த எல்லாருக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலும் வரிசை பட்டியல் பிரகாரம் எடுத்தால் அல்லாஹ்வுக்கு அடுத்து பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களிலும் அல்லாஹ்வுக்கு அடுத்து எடுத்தால் தாய். தாய் இறைவனுக்கு அடுத்தபடியான முதல் தாய். இந்த தாய்க்கு பின்னாலே தந்தை வருகிறார். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் வருவார்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பொருத்தம் பெற வேண்டிய பட்டியலில் தாயின் பொருத்தம் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக அவசியம். அல்லாஹ் பொருந்தினால் சுவனம் போகலாம் என்பது போலவே தாய் பொருந்தினால் சுவனம் போகலாம் என்ற ஒரு நியதியை அல்லாஹ் வைத்து அவர்களின் பாதத்திற்கு கீழ் சுவனத்தை வைத்தார். அல்லாஹ் பொருந்தினால் சுவனம் போக முடியும், ஆனால் தாய் கோபித்தால் நரகம் போக முடியும். இரண்டுக்கும் இடையிலே சமன் செய்கிற போது தாயின் கோபத்திற்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுப்பான். தாயின் கோபத்தை பெற்றவரை அவன் பொருந்திக் கொள்வதில்லை. எனவேதான் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிற அதன் அடுத்த கட்டத்தில் உலகத்தினுடைய படைப்புகளில் முதல் வரிசையிலே தாய் வந்திருக்கிறார். தாயும் தந்தையும் அல்லாஹ்வுக்கு அடுத்த வழிபாட்டுக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள், கண்ணியம் செய்யப்பட வேண்டியவர்கள், கிறிஸ்துவம் என்கிற பண்பிடை செய்யப்பட வேண்டியவர்கள், நம் உடைமை, உரிமை, செல்வம், காசுமரம் எல்லாவற்றிலும் தரப்பட வேண்டியவர்கள். இந்த அனைத்து அம்சங்களையும் பெற்றோர் என்ற ஒற்றை வார்த்தையில், அதிலும் குறிப்பாக தாய் என்ற ஒரு உருவத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து சொல்லுகிறார். குர்ஆனில் எல்லாரிடத்திலும் பேச சொல்லுகிற போது குர்ஆன் இப்படி பேசுங்கள் என்று சொல்லுகிறது. கூலு கௌலன் சதீதா. சதீத் என்றால் தெளிவான முறையில் பேசுங்கள் என்று பொருள். எதிரிகளை பற்றி சொல்லுகிற போது பிறரிடம் பேச புறப்பட்ட மூசாவுக்கு குர்ஆன் சொன்னது கௌலன் ஷைனா, மிருதுவா போய் பேசுங்க, மென்மையாக பேசுங்க. கௌலன் சதீதா, தெளிவான பேசு. கௌலன் ஷைனா, மிருதுவான பேசு. குர்ஆனில் இந்த 2 சொல் இல்லாமல் இன்னும் ஒரு சொல் வருகிறது. பெற்றோரிடம் பேச சொல்லுகிறார் கௌலன் கரீமா, ஃபகுல்லஹுமா கௌலன் கரீமா. தன்மைக்குரிய ஆக உயர்ந்த கண்ணியமான வார்த்தைகளை தவிர வேறு எதையும் பெற்றோரிடம் பேச வேண்டாம். தெளிவாக பேசுதல் இருக்கலாம், மிருதுவாக பேசுதல் இருக்கலாம். இந்த 2ஐயும் உள்ளடக்கி இன்னமும் கொஞ்சம் கூட அதிலே வலு கூட்டப்படுகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய உயர்ந்த வார்த்தைகளை மாத்திரம்தான் ஒருவர் பெற்றோரிடத்திலே பேச வேண்டும். குறிப்பாக தாயிடம் தந்தையிடம் ஒருவர் பேசுகிற அவசரங்களிலே கூட அதனுடைய கடைசி நிலையை பட்டியல் போடும் குர்ஆன்
சீ என்று கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறது. வா ஓ என்பது போன்றோம் வேறு ஏதாவது அந்தந்த பகுதி வாழ் மக்களிடையே அவமரியாதை உள்ள சொற்கள் எதுவோ அந்த வார்த்தைகள் எதுவும் தாய்தத்தை நோக்கி பிரயோகித்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு படித்து நடக்க வேண்டும் என்று பேசுகிற குர்ஆன் ருகூ என்ற ஒரு வார்த்தை சொல்லும். ருகூ குனிந்து இறைவனுக்கு கட்டுப்படுங்கள். இதை அடுத்து பணிவின் உச்ச கட்டத்தில் ஒரு வார்த்தை குர்ஆன் பேசுகிறது. அது பெற்றோருக்கு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை கேவலம் அல்லது இழிவு அல்லது தாழ்வு இதில் எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்த முடியுமோ அதை பெற்றோருக்கு முன்னால் நீங்கள் தாழ்த்துங்கள். இழிவனுடைய பணிவினுடைய உச்சகட்டமாக இருக்கிற உங்கள் ரெக்கைகளை பணிவின் ரெக்கையை ஆக தாழ்த்துங்கள். அல்லாஹ்வுக்கு ருகூஐ கேட்கிற குர்ஆன் பெற்றோர்களுக்கு இந்த உச்சகட்ட பணிவை கேட்கிறது. சமயங்களில் நீ கேவலப்பட்டாலும் அவர்களுக்காக நீ இறக்கியாக வேண்டும். திருக்குர்ஆனில இந்த இறக்கையை தாழ்த்துதல் என்கிற வார்த்தைக்கு கீழே 30 தரக்கூடிய விளக்கம். இந்த எல்லாவற்றிலும் தாயினுடைய தானம் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பிரதானமாக பார்க்கப்படுவதற்கு காரணம் அல்லாஹ்வுக்கு ரப் என்று பெயர். அவன் வளர்த்துகிறார். ஆனால் அந்த பணியை உலகத்திலே செய்பவன் தாய். பெயர் ரப்பு என்பது அவனுக்கு. ஆனால் அந்த ரப்பினுடைய வேலை தான் சத்தியம் என்று சொல்லுவோம். வளர்த்துதல் அது இந்த மண்ணிலே தாய்க்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரப்பு என்கிற தன்மையை உலகத்தின் எல்லா தாயும் உள்ளடக்கி வைத்திருப்பதால் அந்த தாய்களுக்கு அல்லாஹ் தர்பியத்து வளர்ச்சி என்கிற ஒன்றை கொடுத்து வளர்த்துவதற்கான சர்வ ஏற்பாடுகளையும் செய்கிறார். மட்டுமல்ல, உலகத்தில் எந்த உயிரினங்களுக்கும் இல்லாமல் ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான பாசப்பிணைப்பை இறைவன் ஏற்படுத்திவிட்டார். ஒரு தாய் நினைத்தால் கூட பாசத்தை கற்றுவிட முடியாதவாறு ரத்தத்தோடு அதை கடத்த செய்து விட்டார். ஒரு தாயின் மீது மகன் மகள் நேசிக்கிற நேசம் இரத்தமயமானது, அறிவுபூர்வமானதல்ல. எனக்கு இவர் இவ்வளவு உதவி செய்வார், எனவே நான் அவருக்கு அவ்வளவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டு செய்கிற பிரதி உபகாரங்கள் இருக்கிறது அல்லவா? அறிவுபூர்வமானது. தாய்க்கும் மக்களுக்கும் இடையில இருக்கிற உறவின் தன்மை அறிவுபூர்வமானது அல்ல, அது இரத்தபூர்வமானது. அதே போலத்தான் ஒரு குழந்தைகளை நேசிக்கிற தாயின் சட்டம். குழந்தைகளை வளர்த்த தாய் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். ஒரு தீக்குழம்பு, ஒரு தீக்குழி அல்லது ஒரு பாழும் கிணறு அல்லது ஏதேனும் ஒரு அடிவுடைய இடம் தாயும் குழந்தையும் ஒரு உயிர் தான் பிழைக்க முடியும் என்றால் தான் விழுங்குவாள் என்றவர் குழந்தையை போட மாட்டார். இந்த தன்மை அவளுக்கு அவளாக சம்பாதித்தது அல்ல, அல்லாஹ் அவளுக்குள்ளே வைத்தது, அந்த தாயின் ரத்தத்திலே வைத்தது. நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, குழந்தைக்கான மொழியை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவருடைய தாய்க்கு மட்டுமாக அந்த மொழி அவளுக்கு மட்டும் புரியும். அவள் பிள்ளை அழுகிற போது அந்த அழுகையை ஊர் யாரும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவள் புரிந்து கொள்வாள். அது 1000 சப்தங்களுக்கு இடையிலே தன் குழந்தையை காப்பாற்ற எண்ணமும் செய்வார். குர்ஆனில் நிறைய தாய்மார்கள் இருந்தாலும் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதில் போராடிய 2 தாய்கள் குறிப்பிடப்படுகிறது அல்லவா? மூசாவின் தாய், இன்னொருவர் ஈசாவின் தாய். காப்பாற்றுவதற்காக வேண்டி பார்சல் செய்து ஆற்றில போட சொன்ன போது போட்டவள் தாய். பெற்ற பிள்ளையை கடலில் போடுகிறாளா என்பதல்ல இங்கே. அந்த குழந்தையை காப்பாற்ற எண்ணமும் செய்வார். அடுத்தடுத்த உத்தரவுகள் அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு குர்ஆனின் வரிகளில் விழுந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் நபிமார்களுக்கு வகிமுட்டு போகும் ஜிப்ரீல் இந்த 2 தாய்க்கும் வகிமுட்டு வந்ததாக குர்ஆனில் இருக்கிறது. மூசாவின் தாய்க்கு வகி அனுப்பினோம். நபிமார்களுக்கு வகி வரும், சாமானியர்களுக்கு வருமா? வந்தது காலச்சிறந்த 2 தாய்மார்களுக்கு வந்தது. குர்ஆனிலே இருக்கிறது. வகி அறிவிக்கும். அடுத்தடுத்த வகையில் தன் குழந்தையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய போராடுகிற ஒரு தாயின் தவிப்பு, பரிதவிப்பு, அவள் போராடுகிற போராட்டம் அத்தனை குர்ஆனிலே இருக்கிறது. உச்சகட்டமாக
எதிரியின் அரண்மனைக்குள்ளே தன் குலத்தை வளர்க்கிற போது அல்லாஹ்வின் உத்தரவு வருகிறது, அங்க போய் பால் கொடு, அங்க போய் பால் கொடு. பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்க உயிர் போய் விடுகிற அந்த மறுநிலையில் போய் பிரவுனுக்கு முன்னாடி பால் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குழந்தையை காப்பாற்ற, அந்த குழந்தையை தக்க வைத்துக் கொள்ள, அதன் பிரியத்திற்காக என்ன தியாகத்தையும் செய்வான் தாய் என்று குர்ஆன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சொல்லாமல் சொல்லுகிறது. அதனால்தான் இது போன்ற ஒரு 2 தாய்மார்களுடைய குழந்தையை காப்பாற்றுகிற போராட்டத்தை எல்லாம் குர்ஆனில் வைத்திருக்கிறார். மறுபக்கம் ஈசாவின் தாய் என்ன தைரியம் இருந்திருக்க வேண்டும் அந்த தாய்க்கு. ஊருக்கு வெளியே ஆம்பளை இல்லாமல் பெற்றெடுத்த குழந்தையை, அல்லாஹ்வின் அற்புதத்தில் பெற்றெடுத்த குழந்தையை தூக்கி கொண்டு ஊருக்குள்ள நுழைவதற்கு என்ன தைரியம் வந்திருக்கும்? போகிறார்கள். அதற்கு பிறகு குழந்தை பேசுகிற அற்புதம் நடக்கிறது என்பதெல்லாம் வேறு. அதுவெல்லாம் முன்னாலே சொல்லப்படவில்லை. நீ போற மாதிரி போ, நான் குழந்தைய பேச வச்சு நான் எல்லாத்தையும் மாற்றிடுறேன். அல்லாஹ் முன்கூட்டி சொல்லவில்லை. என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் பெற்ற குழந்தையை எங்காவது தொண்டிலா போட முடியும், அதற்கு குழந்தை தொண்டிலா போட முடியும், எங்காவது நீட்டி விட்டா போக முடியும். ஆம்பளை இல்லாமல் பெற்ற குழந்தை என்று உலகம் சொல்லட்டும், நான் போகிறேன். குர்ஆன் அந்த வார்த்தையை எவ்வளவு அழுத்தமாக வைக்கிறது. பெற்ற குழந்தையை தூக்கி கொண்டு தன் சமூகத்தை நோக்கி அந்த பெண் நடக்கிறாள். மரியம் நடக்கிற அந்த காட்சி குர்ஆனில் இருக்கிறது. வாய்க்கு வந்தபடி எல்லாம் அல்லவா பேசினார்கள். மானக்கேடான செயலை செஞ்சு வந்து நிற்கிறையே என்று அந்த பெண்ணை பார்த்து அவர்கள் ஏற்று துவங்கிய அந்த வார்த்தையில இருந்து எல்லா வார்த்தைகளும் குர்ஆனில் இருக்கிறது. அவர்கள் திட்டி அக்கறை திட்டு, ஆனால் பெற்ற குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்கு போராடுகிற ஒரு தாயின் துடிப்பு அல்லாஹ் குர்ஆனில் பதிவிடுகிறார். குர்ஆனில் இப்படி குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதற்கு பிறப்பிலிருந்தும் அல்லது பிறப்பிற்கு முன்பிருந்தும் அந்த குழந்தைக்காக போராடிய தாய்மார்கள் வரிசை குர்ஆனிலே நிறைய உண்டு, ஹதீசுகளிலும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்களுடைய மனைவியர்கள் எல்லாம் நமக்கு தாய் என்றாலும் அந்த ஒரே ஒரு தாயை பதீஜா அம்மையார் பெருமானாருடைய 25 ஆண்டு கால மனைவி அல்லவா. பெருமானாரின் 7 குழந்தைகளில் 6 குழந்தைக்கு தாய் அல்லவா. இந்த கதீஜா அம்மையாருடைய கடைசி பொழுதுகளில் அவர்கள் வஃபாத்தாகிற போது 3 செய்தி சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 3ல் 1 முதல் செய்தி, அது காலமெல்லாம் ஒரு 25 வருடம் உங்களோடு வாழ்ந்திருந்தாலும் உங்களுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கை கடமைகளில் நான் குறை வைத்ததாகவே நினைக்கிறேன், என்னை மன்னியுங்கள். 2வது செய்தி, கபருடைய வேதனை குறித்து எனக்கு பயமாக இருக்கிறது. கிராமலை குகையிலே வகி வருகிற போது உங்கள் தோளிலே இருந்த அந்த துண்டால் என்னை நீங்கள் கபன் செய்ய வேண்டும் என்றார்கள். 3வது வார்த்தை, ஒரு தாய்க்கு இறக்கிற போதும் தன் குழந்தையை பற்றியது. எல்லாரும் கரையேறிவிட்டாலும் கடைசி குழந்தை பாத்திமா, குழந்தையாக இருக்கிற போது நான் விட்டு போவதால் எந்த முறையில் பெண்களுடைய தீய நாக்குகளும் என்னுடைய பிள்ளை பாத்திமாவை திட்டிவிடாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்று செல்லத்திலே கேட்பார்கள். இறக்கிற போது வரை குழந்தைகளுக்காக வாழ்ந்த ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு குழந்தைகளை உற்பத்தி செய்து, அதுவும் ஏதோ தன் வீடு தன் வியாபாரம் என்று சுருக்கிக் கொள்ளுகிற ஒரு குறுகிய கணவனுடைய வீடு அல்லாது, ஒரு உலக தலைவருடைய வீட்டிலே இருந்தும் கூட அற்புதமான தாயாக இருந்து 6 பிள்ளைகளை உருவாக்கிய, வளர்ந்த, அதற்காக சிரமப்பட்ட, அவர்கள் இறந்த போதெல்லாம் ஈடு கொடுத்து குடும்பம் நடத்திய ஒரு நல்ல தாய்க்கு கதீஜா போன்றவர்கள் எல்லாம் உள்ளார்கள். தாய்மார்களுடைய பங்கும் குழந்தைகளுக்காக வெட்டி அவர்கள் மெனக்கெடுகிற அந்த பங்கும் சாதாரண வார்த்தைகளிலே அடைந்துவிட முடியாது என்பதால் குர்ஆனில் நிறைய ஒரு தாய்ப்பால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு தாய்ப்பால் அன்பு, பாசம், ஈரம், மருந்து, ஆரோக்கியம் எல்லாம் அதன் வழியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அத்தனை ஒரு தாய் உலகத்தில் திரும்ப திரும்ப போற்றப்படுவதற்கான பிரதானமான காரணம், அந்த தாயின் மார்பிலிருந்து சுரப்பது என்பது வெறுமனே இறைவனுடைய தரத்தக்க வெகுமதிகளில் ஒரு வெகுமதியாக பால் என்று பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தையின் ஆயுள் காலம் முழுமைக்கும் தேவையான
என்னென்னவெல்லாம் நன்மையோ அத்தனையும் அங்கே இருக்கிறது. என்னென்ன தீமைக்கு தடை வேண்டுமோ எல்லா தடையும் அங்கே இருக்கிறது. எல்லா தடையும் அங்கே இருக்கிறது. ஒரு குழந்தையின் கால் வழியாக அப்பளம் தாய்மார்கள் தீரம் கூட அவர்கள் தான் ஊட்டுவார்கள். இந்நாட்களில் நன்றாக படிக்கிறான் என்கிற கல்வி கூட அந்த தாயின் கால் வளம் தான். பின்னாளில் அவர் பெரிய அறிவாளி என்பது கூட அந்த தாயின் கால் வளம் தான். சொந்த முயற்சிகளை தாண்டி ஒரு தாயின் வழியாக எல்லாம் பெறப்படுவதால் மார்க்கம் இந்த மரியாதையை தூக்கி ரப்பு என்கிற காலத்திற்கு அடுத்தபடியாக உலகத்தை தாயை ஈரம் ஊற்றிய தாய்மார்கள் எல்லாம் மதிப்புகளில் எத்தனை சபியா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தபந்த உறவு கூப்பி குறை வேண்டும் அல்லவா? சபியா இன்றைக்கு போன்று கழிப்பிடங்கள் இல்லாத அந்த காலத்தில் இரவு இருட்டானதற்கு பிறகு எல்லோரும் உறங்கும் வேளையில் சுய தேவையை கழிப்பதற்காக வேண்டி குடியிருப்பு பகுதிகளுக்கு அப்பாலே ஒரு இருட்டான இடத்திற்கு போவது வழக்கம். ஒரு 6-7 வயது பையன் இருந்து வயதை கூட கூட்டி கொண்டு போவார்கள். போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திட்டு சுற்றிலும் இருந்து எந்த மனிதர்களும் இல்லாமல் முழுப்பூச்சிகளின் பயம் உச்சகட்டமாக இருக்கிற இருட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு இங்க நின்று நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சிறிது தூரம் போல் மறைவான இடத்தில் சுயதேவை சுத்தமெல்லாம் குடித்துக் கொண்டு திருப்பி வருவதற்கும் ஒரு நாள் 2 நாள் நடுநடுங்கி விடவெடுத்து போன பையனின் தோலை முடுக்குவார்கள். என்ன கோழையா என்னிடம் தான் வளர்ந்தாய், உன் தந்தையின் வரலாறு உனக்கு தெரியுமா? தினந்தோறும் கூப்பிட்டு இப்படி நிறுத்தி எந்த இருட்டு மட்டுமல்ல எந்த பகலும் பழகி போனது வரலாறு காட்சி வளர்த்த அந்த சபியா ஊட்டிய வீரமோ என்னவோ தெரியவில்லை. இந்த அப்துல்லா என்பது சுபையில் தெரிந்தாகி இஸ்லாமிய யுத்தத்திற்கு வருகிற போது 2 வயது குழந்தையை முதுகில மூட்டை சுமந்து கொண்டு போர் செய்வார்கள் என்று பார்க்கிறோம். அப்துல்லா என்பது சுபையுடைய வீரம். இது எங்கிருந்து கிடைத்தது தெரியுமா? இது ஆரம்பத்தில் சபியா அம்மா ஊட்டிய தாய்மார்கள் குழந்தைகளுக்காக சமயங்களில் என்னவும் செய்து விடுவார்கள். 63 வயதாக இந்த அம்மா இருந்தப்போ சபியா இருந்தப்போ கந்தத்து யுத்தங்களும் கந்த சில பெண்கள் குழந்தைகளை எல்லாம் ஒரு கூடாரத்திலே நிற்க வைத்து விட்டு பெருமானார் போருக்கு போயிருக்கிறார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். ஆம்பளைங்க வரக்கூடாத இடம் கூடாரம். சபியா அம்மா உள்ளே இருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் உள்ளே இருக்கிறது. யகூதிகள் தண்ணீர் குடிப்பதற்காக ஓரமாக ஒதுக்கியவன் போர்க்களங்களில் பெண்கள் குழந்தைகளின் கூடாரத்திற்கு போகக்கூடாது என்கிற பொது விதியை தாண்டி அந்த கூடாரத்திற்கு அருகில வந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள். உள்ள இருக்கிறவங்களையும் நாம சீட்டு கட்டிட்டா என்ன என்று நினைத்து யார் இருக்கிறார்கள் என்ற தேர்வு பார்க்க ஒரே ஒரு பையனை மட்டும் ஒரு வீரனை மட்டும் அனுப்பி வைப்பார்கள். பனூமுறைதாவின் ஒரு வீரன் உள்ளே வருவான். இவர்கள் பேசுவதை தேர்வு பார்ப்பதை ஒருவன் உள்ளே வருவதை எல்லாம் கூரையினுடைய இடுக்கின் வழியாக பார்த்து கொண்டிருந்த சபியா அம்மா அவன் உள்ளே வந்ததுதான் தாமதம். இருக்கிற கட்டையிலே அவனை அழித்து அதற்கு பிறகு உள்ளேயே, ஏனென்றால் போர் மறந்து மீறியவன் ஒரு பொம்பளை போர் செய்ய முடியுமா என்று எண்ணலாம். கொஞ்ச நேரம் தான் ஒரு அடி அடித்தது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு கூடாரத்தில் நடந்தது என்ன என்பது அறிவிப்புகளில் வருகிறது. ஒரு 2-3 நிமிடத்தில் தலை மாத்திரம் வந்து வெளியிலே விடுதல் சபியா அம்மா. வேற யாருமே ஒத்த பொம்பளை ஒத்த தாய். சபியாவின் பிள்ளைகளை கை வைக்க முற்பட்ட போது கூடாரத்திலே இருக்கிற வயது வந்த பருவ வந்த பிள்ளைகளை எல்லாம் கை வைக்க முற்பட்ட போது பெண்களினுடைய இந்த கயவனுக்கான தண்டனை தலையை அறுத்து அங்கே இருக்கிற தூரத்தில் இருக்கிற அவர்களின் காலில் தூக்கி வீசினார்கள். அந்த பனூமுறைதா பேசிக் கொண்டதும் கூட அதிர்களில் இருக்கிறது. முகம்மது நமக்கே தெரியாமல் கூடாரத்துக்குள்ளேயும் ஒரு படையை விட்டு போயிருக்கிறார் என்று பேசினார்கள். ஒரு படை அல்ல, கலி ஒரு சபியா ரலியல்லாஹு செல்லத்தினுடைய வரலாறு முழுக்க அவர்களை அன்பு வாழ்ந்த தாய்மார்களில் வீரத்திற்கு, பாசத்திற்கு, அன்பிற்கு, பேச்சிற்கு எல்லாவற்றிற்கும் தாய்மார்கள் உண்டு. குறிப்பாக தங்களின் ஒட்டுமொத்த மார்க்க உணர்வுகளையும் எடுத்து சேர்த்து அந்த பிள்ளைகளை வளர்க்கிற காரணத்தால் தான் உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் உத்தரவு, உங்களுக்கான எல்லாம் உங்கள் தாய். அது கல்வி, வீரம், ஆசை, அன்பு, பாசம் எல்லாம்
அதனால்தான் ஆயுஷால எல்லா பணிவிடைகள் சுவனத்தில் ஜெயராஜனுடைய சமயம் உமர்ரலியல்லாஹு அன்ஹுவின் மாளிகை பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலாலின் பாத அடி கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல உம்மு சுலைம் என்கிற பெண்ணினுடைய சத்தம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகவும் பிரபலமான இந்த 3-4 விஷயங்களில் நாயகம் சந்தித்த மற்றும் ஒரு நிகழ்ச்சி ஹாரிஸ் இப்னு ரஹ்மான் என்கிற நபித்தோழர். அவர் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரின் இருப்பிடம், அவரின் நடை, அவரின் பேச்சு எல்லாம் சுவனத்திலே கேட்டேன். ஆயிஷா அம்மா தான் காரணம் கேட்பார்கள். ஹாரிசாவுக்கு அப்படி என்ன? தாயை அவர் கவனித்துக் கொள்வது போல யாரும் கவனிக்காத அளவுக்கு அவர் பார்த்து செல்கிறார். இதற்கு இறைவன் தருகிற உயர்ந்த வெகுமதி சுவனத்தில் பெருமானார் மேடாவின் போதே காட்டப்பட்ட முன்னறிவிப்புக்குரிய பாக்கியசாலிகளே அவர்கள். மூன்று முறை சொன்னார்கள். தாயை பார்த்துக்கிறதுனா அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் என்று ஆரிசாவின் பெயரை வெற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். தாய் இருந்த போது அதிகம் அழுத அவர்களிடத்திலே காரணம் கேட்கப்பட்ட போது சொல்லுவார்கள், இறந்த தாயை பற்றிய ஒரு ஜனாதாவிற்கான கவலை எழுத்துக்களை பார்க்க கூடாது. எனக்கு சொர்க்கத்திலே நான் நுழைவதற்கு 2 வாசல் இருந்தது, இப்போது ஒரு வாசல் ஆக்கப்பட்டுள்ளது. நான் சுவனத்திலே நுழைவதற்கு இனி ஒரு வாசல் தான் இருக்கிறது. ஒரு தாய் நகர்கிற போது சுவன வாசல் எனக்கு அடைக்கப்படுகிறது என்று சொல்லி அழுவார்கள். இதற்கு அண்ணன் பற்றி ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறார்கள். பள்ளியில் பக்கத்தில் ஒரு சஹாபி அமர்ந்திருக்கிறார். ஸைத் இப்னு அஸ்லம் என்றவருக்கு பெயர். 2 பேரும் பேசுகிற போது ஒரு ஆள் வெளியிருந்து வருகிறார். வந்தவர் ஏதோ குற்றம் செய்ததை சொல்லி பெரும்பாலும் செய்துவிட்டேன், எனக்கு தௌபாவுக்கான வாய்ப்பு என்ன என்று கேட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே பட்டென்று கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்குதான்னு கேட்டாங்க. இல்ல, மௌத்தா போயிட்டாங்க. அப்படியா? பரவாயில்ல, நீ போய் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யி. நீ தௌபா செய்து உன் பாவம் மன்னிப்புக்கு நீ அழுகிற அழுகை எப்படி இருக்கணும்னா இறைவன் தானா உன் மேல இறக்கப்படுற மாதிரி இருக்கணும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். பக்கத்துல இருந்த ஸைத் இப்னு அஸ்லம் கேட்டாரு, நீங்க அழுக சொன்னீங்க, இறைவன் இறக்கம் வர்ற மாதிரி நடந்து சொன்னீங்க, அது சரி. ஆனா அதுக்கு முதல்ல தாய் இருக்கான்னு கேட்டீங்க, அவர் மௌத்தா போயிட்டாருன்னு விட்டுட்டீங்க, எதுக்கு கேட்டீங்க? அப்பாஸ் சொல்லுகிறார்கள், நான் அறிந்த ஹதீஸ்களை பொறுத்தவரை, குர்ஆனை பொறுத்தவரை, ஒரு அடியானின் மீது அல்லாஹ் இரக்கத்தை கொண்டு வருவதற்கு தாயை பக்கத்திலே இருந்து பார்த்துக் கொள்ளுபவனை விட இரக்கம் வேற எங்கேயும் வராது. அதை விட சிறந்த வழி. அல்லாஹ் பூமியிலே இறக்கப்பட ஏராள வழிகள் இருக்கலாம். ஆனால் அந்த வழிகளிலே உச்சகட்டமாக தானாக ஒரு மனிதன் மீது இறைவனின் இரக்கத்தை இழுத்து வர வேண்டுமானால் தாயினுடைய அருகாமையிலே இருக்கிற பணிவிடையை தவிர வேற எதுவும் இல்லை என்று செய்து நமக்கு அன்பு சொன்னது பதிவாக இருக்கிறது. 6 வயதிலே தாயை இழந்து விட்டாலும் பின்னாட்களில் ஹதீஸ்களில் இது சாப்பிட்டாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய கபருக்கு நின்று அழுதிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி ஒன்று இருக்கிற காலத்தில் தாயை கவனித்துக் கொள்ளாமல், இருக்கிற காலத்தில் தாயை கண்டுகொள்ளாமல், அவர்களுக்குரிய பணிவிடை பரிவர்த்தனை உள்ளிட்ட எதுவும் செய்யாமல் இறந்து போனதற்கு பிறகு மாத்திரம் கபரிலே நின்று நான் உங்களுக்கு நிறைய செய்யவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று, என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று, எனக்கு பதுவா செய்து விடாதீர்கள் என்று கபர்களில் இருந்து முழங்கக்கூடிய உண்மைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாக உலகத்தின் உச்சகட்டத்தில் வளர்க்கிற பொறுப்பை கொடுத்து அதை அடுத்த கடமைகளில் அல்லாஹ் தனது கடமை கடந்து தாயை வைத்திருக்கிறார். யமன் நாட்டுக்காரர் ஒருவர், நம்மெல்லாம் அறிந்திருக்கிற பிரபலமான வரலாறு தானே அது. தோளிலே தாயை சுமந்து கொண்டு சுற்றி கொண்டிருப்பதை பார்த்து ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யமனியை கூப்பிட்டு, அந்த யமானி பக்கத்திலே வந்த பிறகு கேட்பார்கள், கூடையில வைத்து தூக்கலாம், ஏதாவது ஒரு பொருளில வைத்து கேட்கலாம், நாற்காலியில வைத்து தங்கலாம், என்னென்னமோ வழி இருக்கிறது, தோளில நேரடியாக தூக்குகிறாயே. இல்லை, நான் என் தாய்க்கு எப்போதும் இப்படித்தான் செய்வேன். இங்கே ஹஜ்ஜில மாத்திரமல்ல, என் தாய் பல வருடங்களாக அவர் திருப்பிடமே என்னுடைய தோல் தான். என் தாய்க்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செய்துவிட்டேனா என்று இப்னு உமரிடத்திலே போகிற போது என் பதுவா கேட்பார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உன்னை வயிற்றிலே சுமந்திருந்த போது அவர் விட்ட ஒரு மூச்சுக்கு கூட நீ இத்தனை வருஷம் சுமந்தது சரியாக என்று சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இது போன்ற காரணங்களால் தான் தாயினுடைய காலத்தை மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் வைத்து விட்டார். இறைவனுக்கு அடுத்த நன்றியும் அடுத்த கடமையும் அடுத்த வழிபாடும் பெற்றோர்களுடைய சேர்ந்தாலும் அந்த பெற்றோர்களையும் தாயினுடைய பகுதி என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் உண்மை. அதனால்தான் மிகச்சரியான இக்கட்டுகளில் நடைபெறக்கூடிய சில தலாசனுடைய பஞ்சாயத்துகளில் கூட பல நேரங்களில் மனித மனங்கள் கூட மாற்றமாக தீர்ப்பு சொன்னாலும் மார்க்கம் இந்த விஷயத்தில் மாத்திரம் தவறவே இல்லை. ஒரு குழந்தை வளர வேண்டியது தாயிடம்தான். அவன் எவ்வளவு நல்ல கணவனாக இருந்தாலும் எவ்வளவு நியாயத்திற்காக அவன் தலாக்கு கொண்டு இருந்தாலும் குழந்தையை பொறுத்தவரை தீர்ப்பு செய்கிற போது மார்க்க தீர்ப்பு பிரிக்கிற தம்பதிகளில் குழந்தை தாயிடம்தான் வளர வேண்டும். இது சமரசம் ஆகாத தாய் விஷயத்தில் மாத்திரம்தான் குழந்தையை ஒப்படைக்க முடியும் என்கிற மார்க்கத்தினுடைய பிடிவாதம். ஒருவேளை நடத்தை மோசமானவை என்பது போன்றெல்லாம் உண்மையான நீதிமன்றத்தில் சாட்சிகளோடு நிரூபிக்கப்படுகிற பட்சத்தில் தான் அந்த குழந்தை கைமாற்றப்படலாம். அந்த கைமாற்றமும் அவன் தாயோ அவன் சகோதரியோ என்று தாய் வழியாகவே போகின்ற வேறு வழியாக போவார் என்பதெல்லாம் தாய் மாத்திரம்தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். அவன் தான் சேர்த்து வைத்து வளர்க்க முடியும். துரதிஷ்டம் என்னவென்றால் இன்னைக்கு குழந்தைகளை கூட தாய்கள் வளர்ப்பதில்லை. வாசமில்லை என்றோ வேறு விதமாக இவர்கள் எங்களை நடத்துகிறார்கள் என்றெல்லாம் குறைபட்டுக் கொள்ளுகிற தாய்மார்கள். குறைந்தபட்சம் 10 வயது வரையாவது ஒரு குழந்தை உங்களுடைய அரவணைப்பில இருந்துதான் வளர வேண்டும். யாரோ குறும்புக்கார கல்வி எழுதியிருந்தார். அம்பிகள் கூட குழந்தையை பிரிவதில்லை, இன்றைய மம்மிகள் குழந்தையை பிரிகிறார்கள். பிரித்து போட்டு அது எங்கோ ஆயாமாவிடம் வளர்கிறது, கரண்டே வளர்கிறது, காப்பகத்திலே வளர்கிறது. வேலைக்கு போகிறேன் என்ற பெயரில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற தாய்மார்களால குழந்தைகளின் அல்லாக்குகளை, நற்குணங்களை, பாசத்தை இதையெல்லாம் சம்பாதிக்க முடிவதில்லை. எத்தனை எத்தனை கேள்விகள். ஒரு காலத்தில் தொட்டிலுக்கு தனியாக தொட்டில் குடி வைக்க மாட்டார்கள். தாய் உடுத்துகிற சேலையிலேயே தொட்டில் போடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? தாயின் சேலை வழியாக தாயின் வாசத்தோடு ஒரு குழந்தை உறங்க வேண்டும். தாயின் வாசத்தோடு உறங்குகிற குழந்தை பின்னால் வாசத்தோடு உருவாகும் என்பதால் தாயினுடைய சேலை தான் தொட்டிலாகவே மாறியிருந்த காலங்கள் எல்லாம் இருக்கிறது. தாய்தான் வளர்த்தபடி இந்த மார்க்கம் எந்த இடத்திலேயும் சிற்கிலே சமரசம் செய்யாது, சிற்கிலே சமரசம் செய்யாது. ஆனால் ஒரு சின்ன கடவுள் நாம் பார்க்கிறோம். தாய் மாத்திரம் வேறு மதம் சார்ந்தவளாக இருந்தால் அவள் கோவிலுக்கு தன்னை கொண்டு போய் விட சொல்லி ஒரு முஸ்லிம் மகனிடம் சொன்னால் இவன் கொண்டு போய் விட வேண்டும். மனைவி சொன்னால் விட வேண்டியதில்லை. மகன் சொன்னால், உலகத்தில் எந்த உறவு சொன்னாலும் கோவிலுக்கு உன்னை கொண்டு போய் விட முடியாது, எனக்கு மார்க்க ரீதியாக அதற்கு அங்கீகாரம் இல்லை என்று இவன் மறுக்க முடியும். ஆனால் உலகத்து உறவுகளில் தாய்க்கு மாத்திரம் அல்ல சொல்லுகிறான். அவள் அங்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு மகனாக உனக்கு கடமை, நீ அவளை அங்கு கொண்டு போய் விட்டுத்தான் ஆக வேண்டும். இப்படியே வழி நெடுக புகார்கள் சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்களுக்குள்ளே நாம் புகுந்து போய் பார்த்தால் ஒரு தாய்க்காக வெள்ளி நிறைய கடத்தப்படுகிறது. முந்தைய தப்பில் இருப்பது வரை, ஜமாத்தை விடுவது வரை, நபிலான நோன்புகள் தொழுகைகளை விடுவது வரை ஈட்டு செல்லும் இப்பட்டியல் எல்லா நிலையிலும் தாய்க்காக முக்கியத்துவம். அருகாமையில இருக்கிற போது, அவள் ஹயாத்தோடு இருக்கிற போது அவருடைய நல்ல வார்த்தைகளை துஆவாக வாங்குவதற்கு சில நேரம் கசப்புகள் இருந்தாலும் ஒரு மனிதன் போராடியாக வேண்டும். கசப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் வாழ வந்த மனைவியர்களுக்கும் ஏற்கனவே நம்முடைய தாய்க்கு இடையில் பெரும்பாலான குடும்பங்களில் ஏற்பட்டு விடுகின்ற சில கசப்புணர்வுகளால் பல நேரங்களில் தாயை தள்ளி வைக்க பொருட்படுகிறார்கள். ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. இரண்டுக்கும் இடையிலே வேலை செய்ய தெரிந்த திறமையான கணவர்களாக உருவாகலாமே தவிர தள்ளி வைப்பது என்று வந்தால் தாயை தள்ளி வைக்கிற அந்த ஆபத்தான குற்றத்திற்கு மட்டும் மாத்திரம் நாம் ஆளாகிவிடவே கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் கணவனின் பொருத்தம் பெறுங்கள். ஆனால் எல்லா கணவனையும் பார்த்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாயின் பொருத்தம் பெறுங்கள். தாய் பொருத்தம் இவனுக்கு கடமை, இவன் மனைவிக்கு இவன் பொருத்தம் தான் தேவை. ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் வேண்டுமானால் அவரவர்கள் தாயினுடைய பொருத்தம் பெற்றுத்தானே ஆக வேண்டும். ஒரே ஒரு நாள் இந்த தேமாரத்தினுடைய 2வது இந்த வாரத்தில் அன்னையர் தினம் என்று ஒரு நாள் வைத்து மட்டுமல்ல,
ஒரு நாள் மட்டும் கொண்டாடுவதற்கு ஒரு அன்னையர் தினம் என்றார். இந்த தினம் இஸ்லாத்திற்கு எதிரானது. வருஷம் முழுவதும் அம்மாவை போற்றுவதற்கு, அன்னையை போற்றுவதற்கு இந்த தினம் ஒருவனே ஒரு ஊக்கமாக அமையும் என்றால் அந்த தினம் இஸ்லாமிய பார்வையில் சிறப்பு மிக்கது. வருஷம் முழுவதும் அல்ல, காலமெல்லாம் ரூஹு போகிற வரை, நம் ரூஹு போகிற வரை அல்லது அவள் ரூஹு போகிற வரை அவள் காலடிக்கு கீழ் மட்டும்தான் நமக்கான சுவடம் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். தாயை பலி கொடுத்தவர்கள் அல்லாஹ் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கி இருக்கிறார். அவர்களின் எந்த துவா கபூலாக வேண்டும் என்றாலும் தாய்க்கு துவா செய்துவிட்டு அவர்கள் துவா செய்யட்டும். அவர்களின் துவாவும் சேர்ந்து கபூலாகும். அல்லாஹ் தாய்மார்களின் பொருட்கள் பெற்றுவர்களாக, தாய்மார்களின் துவாவுக்கு உரியவர்களாக அல்லாஹ் ஆட்சி அருவானாக. அமீன்.